ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு சின்ஸ் ஆஃப் கியூஜோ அப்படிங்கிற டிராமாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல கரிஷ்மா கூஜோ கிட்ட நீங்க எப்படி லாயர் ஆனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்லையே நீ என்ன இன்டர்வியூ பண்றதை விட்டுட்டு நான் இப்போ உன்னை இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, தாராளமா, எதுக்கு நீ லாயர் ஆன? அதுவா, ஒரு பெரிய கதை இருக்கு. என்னோட சின்ன வயசுல நான் ஒரு ட்ரையலை பார்த்தேன், அந்த ட்ரையல்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் உள்ள கதை போகுது. ஆக்சுவலா கோர்ட் சீன். அதுல ஒருத்தர் ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஏன் இப்படி கத்துறானா, நான் பழிப்பாவும் எதுவுமே பண்ணல, கொலையும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கத்து வீட்டு லேடியை ஏன்பா கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவ ஒரு பேய், அவ மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வச்சு என்ன கண்காணிச்சிட்டு இருக்கா, அந்த முக்கோணமான ஈவில் ஸ்பிரிட் என்னையே பார்த்துட்டு இருக்கு, அவ இருந்தா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், நான் சொல்றத நம்புங்க, அவ ரொம்ப கெட்டவ, அதனாலதான் ஆக்ஸ வச்சு அவளை கொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீ உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து எடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி அட்வொகேட் வாதாடிட்டு இருக்கும் போதே இவர் இந்த பக்கம் முடியெல்லாம் பிச்சுக்கிறாரு. நான் இல்லன்னு சொல்றேன்ல, எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது உண்மைதான், ஆனா நடந்த விஷயம் என்னன்னா அவ ரொம்ப கெட்டவ, அவ ஈவில் ஸ்பிரிட்டோட லிங்க் வச்சிருக்கா, அதை புரிஞ்சுக்கோங்க, யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க அப்படின்னு பயங்கரமா கோர்ட் ரூம்ல கத்திட்டு, இங்க பாரியா, இதுக்கு மேல நீ வாதாடலாம் வேண்டாம், என் வாதத்தை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஜட்ஜ், நீ இப்படி அக்ரெசிவா பிஹேவ் பண்ணக்கூடாது, அவங்களோட வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, நீ எதுக்காக அந்த லேடியை கொன்ன, அவங்க ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி கத்துனபடி குடுகுடுன்னு ஓடி போய், நான் என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அவ ரொம்ப கெட்டவ, இந்த உலகத்தையே அழிச்சிருவான்னு சொல்ற, அவகிட்ட ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, அவளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றா, எல்லாரையும் கொல்ல நினைக்கிறா, அதனாலதான் அவளுக்கு என்ன, இட்ஸ் a செல்ஃப் டிஃபென்ஸ், புரிஞ்சுக்காம பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தான் மெடிகேஷன் எடுக்கிறியப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு திரும்பவும் தலையை பிச்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஜட்ஜை பிடிச்சி என்னடா சேதி அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த இடத்துல நிறைய பேர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல நம்ம ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், ஒரு குட்டி பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், அதுதான் கரிஷ்மா, அவனோட பக்கத்துல ஒரு லாயரும் இருக்காங்க, இப்ப செத்து போனவங்களோட ஃபேமிலி போல இருக்கவங்க, இவன் இந்த பக்கம் பைத்தியக்காரத்தனமா கத்த, எல்லாருமே அமைதியா இருக்காங்க, தீர்ப்பும் வழங்கப்படுது, அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்ல, கேஸும் க்ளோஸ் ஆயிடுது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கெட்டவனுக்காக வாதாடினவரும் ஒரு அட்வொகேட் தான் இல்லையா, அவரும் சேர்ந்தே இவர் மேல பிளேம் பண்ணிருப்பாரு, இருந்தாலும் அட்டார்னி சுயனா ஒரு பெரிய ஆளு, அவர்கிட்ட போற கேஸ் எல்லாம் தப்பாது அப்படின்ற மாதிரி, பட் இந்த தடவை நியாயமான தீர்ப்பை தான் வழங்கியிருக்காங்க, ஆனா இத அந்த காலத்திலேயே கியூஜோ கேட்டுட்டு தப்பான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. நம்ம ஒரு அட்வொகேட்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு தான் ட்ரூவா இருக்கணும். இதுல ஒரு விஷயம் நீ நோட் பண்ணியா, ஆக்சுவலா அவர் சொன்ன விஷயத்த யாருமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணாம அவருக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்தது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வாதாட, இத சின்ன வயசுல இருந்த கரிஷ்மாவும் நோட் பண்றான். இவனோட கொலிக்கு ஒருத்த, இல்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு போயிருச்சு, கெட்டவனா இருந்தா அத கெட்டவன் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த லா புத்தகத்துல மக்களோட தீர்ப்பை ஏன் கொண்டுட்டு வர மாட்டாங்கன்னு தெரியுமா, எதுக்கு ஜட்ஜின்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமா, கேஸ் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல தான் தீர்ப்பு கொடுக்க முடியும், எது சாட்சியமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் கிரவுண்ட் ஒர்க்கும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, அவன் இப்ப டெத் சென்டென்ஸ் கொடுத்தது தப்புன்ற மாதிரி பேச, இத ரொம்ப ஆச்சரியமா குட்டி வயசுல இந்த கரிஷ்மா பார்த்திருப்பான், இதனால தாங்க அவங்க கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கும் புரியுது, அந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகத்துல இருக்குன்ற மாதிரி கூஜோ சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒருத்தன் ஏதோ கவர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, போகும்போது ஒரு ப்ளூ கலர் கார் நிக்குது, அதை தட்டி ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கறான், அதை அவன் வாங்கிட்டு நைஸ் கேண்டிஸ் இந்தடா காசு அப்படின்ற மாதிரி அதுக்கான காசை கொடுக்க, இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது ட்ரக் போல இருக்குங்க. இவன் கொஞ்சம் தூரம் போயிருப்பான், அதுக்குள்ள போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி, ஓ பேக்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என் பேக்ல ஒண்ணும் இல்ல, கேண்டிஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண, இல்ல உன் பேக்ல ஏதோ தப்பான பொருள் இருக்கு, அதனாலதான் நீ காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணி போலீஸ் கேட்க, அந்த நேரத்துல தான் கியூஜோ அந்த இடத்துக்கு மொபைலோட வீடியோ எடுத்துக்கிட்டே, என்ன நடக்குதுங்க, இப்படி பப்ளிக் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, ஒருத்தனை நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும், இதுக்காக பப்ளிக் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ யாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்க, நான் அவனோட அட்வொகேட், இவனை நீங்க இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணணும்னா வாரண்டோட வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவனை அப்படியே அலேக்கா கூட்டிட்டு போக, அடுத்து அவன் ஆபீஸ்ல கட்டுறாங்க, அவனுக்கு சூப்புல இருந்து நூடுல்ஸ் வரைக்கும் வாங்கி கொடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க நான் பாட்டுல ரோட்ல போயிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து சூப்பு நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களே எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு பசிக்கலையா, சாப்பிட மாட்டியா, நூடுல்ஸ் பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவ எதுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மிஸ்டர் சொகாபி உங்களுக்கு தண்ணி வேணுமா இல்ல டீ வேணுமா, என்ன குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு டேப் வாட்டரே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இப்படி அவங்க கிட்ட மாட்டி இருந்தனா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், நீ கேண்டிஸ் தான் வச்சிருக்குன்னு சொல்ற, பட் ஏன் பயந்த, சரி பரவாயில்ல இந்த தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் தண்ணியை மேல கொட்டிக்கிறான், அந்த நேரத்துல சாரின்னு கேட்க டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு, சோ அதை தொடச்சிட்டு இருக்கும்போது கையில ஒரு வினோதமான டாட்டூ இருக்கு, என்னடா இது டாட்டூ அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே அதை மறைச்சுக்கிறான், அடுத்த செகண்ட் அவனுக்கு போன் கால் வருது, அந்த நேரத்துல ஆப்போசிட்ல பேசினவன், என்னடா 2 ரிங்ல போன் எடுக்கிற, ஒரே ரிங்ல போன் எடுக்கணும், உனக்கு அறிவிலையா, கஸ்டமர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப உடனே என்ன பார்க்க வருவியா வரமாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை கேனை எத்திக்கிட்டே பேசுறான், அவனோட பேர் கனமோட்டோ.
பாக்குறதுக்கு பயங்கர குண்டா இருக்கான் இல்லையா, இவன் ஒரு ட்ரக் பிசினஸ் பண்றவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன், போறவங்க வரவங்கள போட்டு அடிக்கிறவன் போல இருக்கு. பாக்குறதுக்கே பயமா இருக்கு. அந்த நேரத்துல நான் இதோ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு தலை திரிக்க தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட் அப்படின்னு குஜோ கிட்ட சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுல தலை திரிக்க ஓட, ஆப்போசிட்ல கொரோஷிமா வர சொகாபி இடிச்சிட்டு ஓடினான். இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி கரோஷிமா கேட்க, அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அதனால போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். சரி, அவனை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்க்காக என்கிட்ட வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் கனமோட்டோ காட்டுறாங்க. சொகாபி போன உடனே எங்கடா ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அது லாயர் ஆபீஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். போட்டு செம்ம பொழக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல இந்த பக்கம் இந்த 2 லாயருக்கும் அவனை பத்தி தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் சொகாபி ரொம்ப பாவமானவன், சின்ன வயசுலயே கரோஷிமா கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப கரோஷிமா தான் இவனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ணிட்டு இருக்க அத்தனை கெட்ட செயல்களையும் இவன் மேலதான் பழிய போடுறான். இவனும் வேற வழியே இல்லாம நரக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். டெய்லி அவனுக்கு இது மாதிரியான வேலைகளை கொடுக்கறது, அது மட்டும் இல்ல செக்ஷுவல் டார்ச்சர்ல இருந்து எல்லாமே பண்ணுவான். எப்படியாவது இவனை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சொகாபியா வந்து கேஸ் கொடுக்காம நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இதை நம்மளோட கேஸா எடுத்துக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும், நீ போய் முதல்ல டீ ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு கூஜோ சொல்ல, அடுத்த சீன்ல மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க கனாமோட்டோட அப்பா ஒரு ஃபார்மரா, அவரோட பேர் யூசோவா. அவரு அந்த காலத்துல இருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாராம். இப்ப கனாமோட்டோ அதையே பண்ணிட்டு இருக்கானா. பட் அவன் ஒரு ரெஸ்லிங் வீரனா, அதனால எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி பொழந்து எடுத்துருவானா. பட் அவன் ரெஸ்லிங்ல ட்ரக் யூஸ் பண்ணதுனால அது அவனால சரியா பண்ண முடியாம இப்படியாப்பட்ட வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு சொகாபியை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க அந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் சொகாபியை போட்டு பொலன்னு கனமோட்டோ பொழந்துட்டு, நீ ஒரு பீஸா டெலிவரி கை மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்க, எப்படி போலீஸ் வந்து உன்னை பிடிக்க முடியும்? சரி போலீஸ் தான் பிடிச்சாங்க, உனக்காக எதுக்கு லாயர் வந்து நிக்கணும் அப்படின்னு கேட்டு காலாலே மிதிச்சு அவனை முடிய பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு, எனக்கு அந்த அசிங்கமான டாட்டூவை அவன் முகத்துல வரையணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல நிக்கிறவன் உங்க அப்பா ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த நேரத்துல அவன் கையில இருக்க இந்த சேம் டாட்டூவை தூக்கி அவன் தலையில போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கரமா புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு சொகாபியை எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் இவன் பயங்கர மிதிங்க. அந்த நேரத்துல என்ன நீ இவ்வளவு கிரேசியா நடந்துக்கிறேன்னு பக்கத்துல இருக்கவன் கேட்க, அவனும் ஒரு பஞ்சு, அவ்வளவுதான், உடனே மூக்குல இருந்து தக்காளி சட்னியா வடியா. இந்த பக்கம் சொகாபியை பாருங்களேன் துடிச்சிட்டு இருக்கான். சோ அவன் 6 வயசுல இருந்து அவன் கிட்ட மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை செக்ஷுவல் டார்ச்சர்ல இருந்து எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் அவனை விட்டு இவனால விலகி வர முடியல. பண்ற இல்லீகல் வேலை எல்லாத்தையும் பேர்ல பழியா போட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இத ஈஸியா டைவர்ட் பண்ண முடியும் ஒரு விஸ்கோ சைக்கிள்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்ற மாதிரி கரசிமா கேட்க, இந்த பக்கம் காட்டுறாங்க அவனை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அவனோட ரூம்ல என்னடா இப்படி பேட் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் பக்கத்துல நின்னவன் மூக்குல பஞ்சு வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அவனும் இந்த இடத்துல லாஸ்டா ஒரு கொலைய பண்ணீங்களே மறந்துட்டீங்களா எஜமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா செத்த பொணதோட நாத்தம் தான் வருது, பட் இடம் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே முட்டி போட்டு, சாரி சொகாபி, நான் எதுக்காக அடிச்சேன் தெரியுமா, என்னால இந்த டென்ஷனை மட்டும் ஹோல்ட் பண்ண முடியல, நான் சில சமயம் லூஸ் ஆயிடுறேன்டா, ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே சாரி கேட்டுட்டு அவனை ஒரு மாதிரி பார்க்க, அடுத்த செகண்டே சொகாபி அப்படியே மனசு மாறி, பரவாயில்ல ஏசமா நீங்க அடிச்சாலும் ரொம்ப நல்லவரு அப்படிங்கிற மாதிரி அவனும் உருக ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்ட், டே எனக்கு இந்த வீடு வேணும், இந்த வீடு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வசதியா இருக்கு, நான் இந்த இடத்துல கொக்கைன் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கு முன்னாடி வீட்ஸ் எல்லாம் பண்ணீங்க, இப்ப கொக்கைன் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் இன்னசென்ட்டா கேட்டுட்டு அங்க இருந்து தலை தெறிக்க அட்வொகேட் ஆபீஸ்க்கு ஓடி வந்து அந்த பேக் எங்கன்னு தேடி பாக்குறான். அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் அவனை பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவன் வந்தோடனே என்ன இப்படி ரோபோட் மாதிரி இருக்கானேன்னு பாவமா பாத்துட்டு இருக்கும்போது அவன் கொடுக்குடுன்னு ஓடி வந்து, எனக்கு என்னோட கவர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இதை தானே கேட்கிற அப்படின்ற மாதிரி கியூஜோ எடுத்து கொடுக்க, ஆமா இதேதான் அப்படின்ற மாதிரி அவனும் அதை வாங்க ட்ரை பண்ண. பட் கியூஜோ தரவே இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுல சாக்லேட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுல சாக்லேட்ஸா இல்ல போதை பொருளா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, சாக்லேட்ஸ் தான் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண, டக்குன்னு கிரேஷிமா வந்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நல்ல ஞாபகம் இருக்கு அட்வொகேட் கிரேஷிமா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து வணங்க, இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எந்த சமயத்துல வேணாலும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நான் இந்த ஸ்வீட்டை வித்தே பொழைச்சுக்கிறேன், எனக்கு இது போதுங்க, எனக்கு எதுக்குங்க அட்வொகேட்டோட லா பத்தி எல்லாம் எனக்கு தெரியுமா என்ன அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போக நினைக்க, பட் உன்னை கனாமோட்டோ யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி கியூஜோ சொல்ல, என்னை யாரும் யூஸ் பண்ணிக்கல, யாரையும் இங்க யாருமே யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இவன் கோவமா பேச, இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் நீங்கெல்லாம் எனக்கு எதுக்காக உதவணும், ஆக்சுவலா என்னோட வாழ்க்கை கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, பிரச்சனை இருந்தா தானே அட்வொகேட் கிட்ட வரணும் அப்படின்னு சொல்ல, இந்த நேரத்துல கியூஜோ எந்திரிச்சு, இங்க பாரு ஒரு அட்வொகேட்டோட வேலை மக்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறது தான்.
அதனால நீ எப்ப வேணாலும் எங்களை வந்து மீட் பண்ணலாம். எங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டுக்கு நாங்க ஃப்ரீயா தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு பிரச்சனைன்னு வந்தா அவங்கள மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அவன் போனதுக்கு அப்புறம் கரிஷிமா ஒரு நிமிஷம், நீங்க நோட் பண்ணீங்களா, அவனுக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா சொல்ல தைரியம் வரலன்னு நினைக்கிறீங்களா இல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு கனமோட்டவால ஏதோ ஒரு ஃபேவர் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் ரோட்ல நடந்து போகும்போது 2 பேர் இவனையே குறுக்குறுன்னு பாக்குறாங்க. இவனு பார்த்துட்டு அவன் பாட்டுல போக, என்னடா எங்களையே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு போறியே, உனக்கு என்ன பிரச்சனை, ஓ உன் கையில இருக்க பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்ட்டு அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ண, நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் கெத்தா சொல்ல, அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு கனமோட்டை வந்து, என்னடா திருநாயங்களா அவனை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க, அவன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பெருமையா சொன்னோன்னே இந்த பக்கம் அவனுக்கு அப்படியே தலையில கிரீட வச்ச மாதிரி இருக்குங்க. இதுதான் சொகாபியோட வீக்னஸே. அடுத்த செகண்ட், செல்லக்குட்டி கரெக்டா பண்ணிட்ட, என்கிட்ட பேக கொடு, இந்த திருநாயங்களை நான் பாத்துக்கிறேன்ட்டு அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போக, இந்த பக்கம் அவனுக்கு சந்தோஷம். அங்க தூக்கிட்டு போனவன் ஏதோ ஒரு காலை பேசுறான், அதுல சக்சஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதாவது இவன் ட்ரக் எல்லாம் டெலிவரி பண்றான் இல்லையா, அவங்களுக்கு சந்தோஷம்னு சொல்ல, எப்பவுமே பெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுப்பேன் தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான். நான் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான்டா கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த 2 பேரை கூட்டிட்டு வந்தானுங்க இல்லையா, அவனுங்களை போட்டு சம பொலக்க, என்னடா இன்னுமா அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு இவன் போய் 2 மிதிக்க, அடுத்த செகண்டே அவனுக்கு உசுரே இல்ல போல இருக்கு. சார் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாதி தாண்டா செத்துருக்கான், இன்னும் உசுறு முழுசா போல, முழுசா கொண்டுட்டு இந்த பழிய சொகாபி மேல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சொன்னீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கனமோட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, உனக்காக நான் சூப்பு நூடுல்ஸும் பண்ணி வச்சிருக்கேன், நைட்டு வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி பாசமா கூப்பிட, இந்த பக்கம் தங்கமே உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், எனக்காக சூப்பு நூடுல்ஸும் பண்ண போற, தோ மாமா ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்னு பயங்கர சந்தோஷத்தோட அவன் குதிச்சு போக, விஷயங்கள் எல்லாம் நேரா கரிஷிமா யகுஷிமி கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு சொல்ல, என்னது திரும்பவும் சொட்ட சொகாபிக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கத்திரா. அவனோட ஃபுல் பேர் சொட்ட சொகாபி தான். அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, இவ எப்பயுமே இப்படிதான் கத்துவா போல இருக்கு, சிரிச்சுட்டே விட்டுறாங்க. இப்போ கரிஷிமா, இங்க பாரு குஜோவும் நானும் சேர்ந்து சொகாபிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோம், நீயும் ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளும் ஓகேன்னு சொல்றா. அடுத்து சுகாபியோட லைஃப் ஸ்டைல காட்டுறாங்க. அவன் வாய்ஸ் ஓவர் அப்படியே பிளே ஆற மாதிரி இருக்கு. அவனோட சந்தோஷமே மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதானம்மா. இப்ப பாருங்களேன், ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் லேடிஸ் கிட்ட கொடுக்குறான், அவங்களும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுத்துறாங்க. அடுத்து இன்னொருத்தங்க கிட்ட அதே மாதிரி அதை டெஸ்டா கொடுத்துட்டு அவன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போறான். சோ இப்படியாப்பட்ட இந்த சந்தோஷத்துல அவன் மெய் மறந்து இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்து இப்படி பண்றதெல்லாம் தப்பா இருந்தாலும் அடுத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வாய்ஸ் ஓவர். அடுத்த கிளையண்ட்டை மீட் பண்ணும்போது அவன் ரொம்ப ஏழை போல இருக்குங்க, இருக்கிற சில்லற காசெல்லாம் பொறுக்கி வச்சு எனக்கு குடுன்னு டார்ச்சர் பண்ண, இந்த காசுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டு அவன் பாட்டுல வெளியில ஓட, வெளியில பாத்தீங்கன்னா குழந்தைகள் பசியோட உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி ஏழைகளா இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியம் ட்ரக், பட் ட்ரக் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்த பார்த்துட்டு இருக்கேன், இந்த சந்தோஷமே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவன் வாய்ஸ் ஓவர் பிளே ஆக, அடுத்த ஒரு கஸ்டமருக்கு அவன் ட்ரக் கொடுக்க போகும்போது அந்த இடத்துல போலீஸ் இருந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுது. இந்த பக்கம் கியூஜோ மாடியில படுத்துக்கிட்டு தன்னோட ஃபேமிலி கூட வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல குழந்தை அழகா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணோன்னு பெரிய அட்வொகேட்டான சயோனா பேசுறாரு. திரும்பவும் சொகாபியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த விஷயம் கார் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்க மிபுக்கும் போது, அடுத்து இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா, 2 அட்வொகேட்டும் அவன் முன்னாடி உட்காந்து, இங்க பாரு சொகாபி, உனக்கு இதுக்கு மேல கஷ்டம் எல்லாம் வேண்டாம், இந்த கஷ்டத்துல நீ வெளியில வரணும்னா இப்போதைக்கு இந்த தப்ப நான் பண்ணல, என்ன பண்ண வச்சதெல்லாம் கனோமோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க, என்ன விட்டுடுங்க, நான் எந்த தண்டனையா இருந்தாலும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, புரிஞ்சுக்காம பேசாதரா, அவனே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ ரெட்ட கொலை பண்ணிருக்கானோ, கண்டிப்பா அந்த பழிய உன் பேர்ல தான் போட போறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல என் பேர்லயே போட்டுக்கிட்டோம், அதையும் நான் அனுபவிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேச, என்னடா நினைச்சிட்டு இருக்க, உனக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சார், சின்ன வயசுல ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு, அப்போ என்னால ஓட முடியாம கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன், எல்லாரும் ஓடி ஜெயிச்சிட்டாங்க, ஆனா அப்படியே அந்த கிரௌட நான் சுத்தி பார்க்கும்போது எங்க அம்மா ஓரத்துல நின்னுக்கிட்டு நான் கீழே விழுந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதாங்க, அந்த ஒரு செகண்டே நான் எப்போவோ செத்துட்டேன் சார், அதுக்கப்புறம் எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இதான் உன் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அடுத்த சீன்ல கனமோட்டோவை கூட்டு வச்சு அட்வொகேட் பேசிட்டு இருக்காரு. இப்படி நீங்க மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கடவுளே வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஃபேஸ் கிட்ட அவன் ஃபேஸ் வைக்க இவனும் உத்து பாக்குறான். அடுத்த சீன்ல வெளியில அட்வொகேட் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கனமோட்டோவை இன்டர்வியூ பண்ண போறாங்க போல இருக்கு. அந்த நேரத்துல கரிஷிமா 2 பேரையும் ஒரே நேரத்துல இன்டர்வியூ பண்ணி 2 பேருக்காகவும் வாதாட போறீங்களா, இது கான்ஃபிளிக்ட கொண்டு வராதா, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன், இந்த பார் கவுன்சில்ல இருக்கும்போது இப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணி ஒவ்வொரு கேஸ்லயும் என்ன உண்மை இருக்கு என்ன பொய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், சோ உள்ள இருக்க குற்றவாளிக்கு தெரிய போறது இல்ல நான் அவனுக்காக வாதாடுறேன்னா இல்ல ஆப்போசிட் டீமுக்காக செயல்படுறேன்னு
தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கனமோட்டோ வர, என்ன கனமோட்டோ நான் உள்ள உட்கார வச்சு விசாரிச்சாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா என்ன விசாரிச்சாங்க, இப்ப பெரிய கிரைம்ல மாட்டிக்கிட்டேன் இல்லையா, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நான் மாட்டிக்கிட்டது, எல்லாத்தையும் இந்த சொகாபி சொதப்பிட்டான் அப்படின்ற மாதிரி கனமோட்டோ சொல்ல, இல்ல அவெல்லாம் சொதப்பல, நீ தான் மாட்டிக்கிட்ட. ஆக்சுவலா இப்ப நீ என்ன பண்ணணும்ட்டு நான் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன், அதை நீ கேட்கணும், இல்லன்னா நீ மாட்டிப்ப. நீ எப்பவுமே பழி போடுற சொகாபி உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு வந்துட்டான், அதனால உன்னால குழப்பலையா அவன் மேல போட முடியாது. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, 20 நாள் உன்னை ட்ரையல்ல வச்சிருப்பாங்க, 20 நாளும் உன்னை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, எல்லா கேள்விகளுக்கும் நீ அமைதியா இருக்கணும், பதில் சொல்லக்கூடாது. நீ அப்படி பதில் சொல்லினா மேல மேல உன்னை துருவி கேள்வி கேட்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ மறக்காம ஒரு டைரியில என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எழுதிக்கிட்டே வரணும். இப்படியாப்பட்ட டைரி எல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதில வேற ஒரு டைரியை கொடுப்பேன், அதுல நீ இந்த 20 நாள்லயும் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஒண்ணு விடாம எழுதிக்கிட்டே வரணும் அப்படின்னு கியூஜோ சொல்ல, அதுக்கு எஸ் சார்னு கனமோட்டோவும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி நமக்கு ஹெல்ப் பண்ண கியூஜோ இருக்கான் அப்படின்ற மாதிரி தைரியத்துல பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க கரேஷிமாவோ, நீ பண்ணிட்டு இருக்க அட்டூழியங்கள், அதுவும் சொகாபியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பாவ செயல், நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ யாரா என்ன பத்தி பேச, யாரு சார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவன் பாட்டுல இந்த பக்கம் கத்த, அவரோட பேரு கரேஷிமா, அவரோட அட்வொகேட் என்கிட்ட பிஏவா சேர்ந்திருக்காரு, அசிஸ்டன்ட் லாயர்னே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்ல, சார் நீங்க மனுஷன் மாதிரி பேசுறீங்க சார், பக்கத்துல இருக்கோம் மிருகம் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் மிருகமா நீ மிருகமா அப்படின்னு கரேஷிமா சொல்ல, அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அங்க இருக்கிறதெல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் அவன் டென்ஷனா இருந்த உடைக்கிறத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுது. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல யகோஷிமியை காட்டுறாங்க. அவ பயங்கர கோவமா அட்வொகேட் ஆபீஸ்க்குள்ள நடந்து குஜுவை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்போ மிஸ்டர் சொகோபிக்கு எல்லா கேஸும் எல்லா பழியும் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்க ஆல்ரெடி அவன் கிட்ட பேசி பார்த்துட்டோம், எல்லா பழியையும் இப்பவே நீ கனமோட்டோ மேல போட்டுட்டு அவன் தான் என்ன செய்ய சொன்னான்னு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் கனமோட்டோ பண்ண அத்தனை பழியை என் மேல போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். வேற வழியே இல்ல, அதனாலதான் குற்றத்தை ஒத்துக்க சொன்னோம், குற்றத்தை அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டாலாச்சும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா டைமிங் கிடைக்கும், அதுக்குள்ள கனமோட்டோவை ஏதாவது பண்ணலாம், ஒரு எவிடன்ஸோட அவனை ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி யகுமி கரேஷிமாவை பார்த்து கேட்க, ஒரு நிமிஷம் உட்கார, ஆக்சுவலா இப்ப ட்ரக் எல்லாம் எங்க இருந்து போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க தெரியுமா, சொகாபியோட வீட்ல இருந்து. சொகாபி என்னோட வறுமைக்காக நான் இதை வித்து பொழைச்சு சாப்பாட்டுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா இவனுக்கு ஒரு 3 வருஷம் ஆயில் தண்டனை குறையும். அதே சமயத்துல இந்த பழிய கனோமேட்டா மேல போட முடியாது, ஏன்னா ட்ரக் இருந்தது சொகாபியோட வீட்ல. இப்ப புரியுதா நாங்க ஏன் அவனை ஒத்துக்க சொன்னோன்னு? நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேனா அப்படின்னு யகோஷிமியை பார்த்து கேட்க, நீ பண்றதெல்லாம் நெறிமுறைக்கு எதிரானது, நீ பண்ணிட்டு இருக்கிறத கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாரு. இப்போ எல்லா பழியையும் சொகாபியை ஏத்துக்க வச்சுட்ட, அவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆனா எப்படி நீ இந்த பிரச்சனையில இருந்து அவனை விடுவிக்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப அவன் இந்த பழியை ஏத்துக்கிட்டானா கனமோட்டோ கிட்ட இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும், அதை வச்சு அவனை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டுட்டு வரலாம். காபிக்கு ஜெயில அனுபவிக்கிற தண்டனையை விட இவன் கொடுக்கற தண்டனை ரொம்ப அதிகம், அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு இது செட்டே ஆகல, நீ அவன் மேல மொத்த பழியையும் போட்டுட்டு நீ எப்பவும் போல பணக்காரனுங்களை மட்டும் தான் காப்பாத்தி விட போற, நீ இன்னும் மாறவே இல்ல அப்படின்னு கோவப்பட்டு அவ போக கரேஷிமாவும் கிளம்புறான். நீ எங்க கிளம்புற அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எப்படியாவது சகோபிய என்னோட ஸ்டைல்ல காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போக, இந்த பக்கம் இவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா மிபு, என்ன இப்ப சகோபி அரெஸ்ட் ஆயிருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா என்ன பண்ணலான் இருக்க, நானா சகோபிய எல்லா பழியையும் ஏத்துக்க சொல்லிட்டேன், அதனால கனமோட்டோ கிட்ட இருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். கனமோட்டோ 20 நாளைக்கு வாயை திறக்க மாட்டான், அந்த 20 நாளுக்குள்ள என்னால சகாபிய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ பயங்கரமான ஜீனியஸ் தான் அப்படின்ற மாதிரி அவன் புகழ, இந்த பக்கம் குஜோ அதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல கரேஷிமா ஏதோ ஃபேக்டரி மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துக்கு போய் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாருக்கும் லஞ்ச் டைம் வருது. அப்ப எல்லாருமே சாப்பிட போறாங்க. ஒருத்தர் மட்டும் ரொம்ப வயசானவர் அப்படியே அழுக்கு ட்ரெஸ்ஸோட அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது, நீங்க சொகாபியோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் அப்பா தான் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, நான் உங்க பையனை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீங்க அதுக்காக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும், இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ கரேஷிமா போற வழி கரெக்டா இல்ல குஜோ போற வழி கரெக்டா அப்படிங்கறது டவுட்லயே முடிச்சிருப்பாங்க. இதோட ரிசல்ட் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சீரீஸ் ரியலாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் என்ன என்கரேஜ் பண்ணும். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.